நான் இன்னும் காணோமே. நேரம் ஆயிடுச்சு. நான் வாசல வடக்கு பக்கம் வச்சிட்டலா. I am 10th attempt to pass. You pass. குடிக்கிறதே ஓசி குடி. இதுல வர இங்கிலீஷ் போய் உட்காரு. நான் மரியாதை தேடி செவல்ல ஒன்னு அந்த பக்கம் போய் அப்பா முதல்ல போய் ஒழுங்கா உட்காருப்பா. சரி நீ கை தாங்க உட்காருங்க. வா கையில ஊறுது. கை தாங்க உட்காரு. உட்கார். டேய் பொறுமையா உட்காருடா. இடுப்பு ஒண்ணு கூட ஒண்ணு இல்ல. சோத்த போடு. குஷ்டு வந்ததுல சோறுலாம் கிடையாது, அப்படியே படு. நீ முதல்ல ஒழுங்கா படுப்பா. சரி நாமா சத்தம். அதே குடிகார நாய் தான் குடிச்சிட்டு வந்தது. குடிச்சிட்டு கலாட்டா பண்றானா திரும்பியும்? ஆமாக்கா. சரி நான் சொல்றத கேக்குறியா? எங்க ஊர்ல ஒருத்தர் மந்திரவாதிக்கிறாரு. அவர்கிட்ட போனீங்கன்னா தாயத்து கட்டுவாரு. நீ போகும்போது எலுமிச்சை வாங்கிட்டு போ, அவர் மந்திரிச்சு கொடுப்பாரு. அத முதல்ல செய்யி. சரிக்கா. டே மௌனே இங்க வாடா. என்னம்மா? போயிட்டு பொட்டிக்கல்ல 2 எலுமிச்சை வாங்கிட்டு வா. எதுக்கு எலுமிச்சா? அது உங்க அப்பா குடிச்சுன்னு கிடக்குறான்ல, போயிட்டு மந்திரிச்சுன்னு வரத்துக்கு தான். சரி காசு கொடு. பொட்டிக்கல்ல போய் வாங்கிட்டு வாடா, குத்துக்கலாம் அப்புறமேட்டு. சரி. டேய் மோனே, அப்பா 2 லெமன் எக்ஸ்ட்ரா. யா நைட்டுக்கு ஜூஸ். பா நீ முதல்ல ஒழுங்கா படுப்பா. சரி வாடா சச்சி போலாம். புறா. டேய் இங்க வா. என்னடா எங்க போறா? கடைக்கு போறேனா? நேத்துக்கு எங்க அம்மா வாங்கி வர சொன்னாங்க. நேத்து எலுமிச்சா எங்க அப்பா வந்து குடிச்சுன்னுக்குறாருல, அதுதான் எலுமிச்சை வாங்கி வந்து மஞ்சிருச்சு. எலுமிச்சை மாதிரி கிளுமிச்ச மாதிரி. வாடா இது சர்ச்சுக்கு போலாம். நானே வரல, எங்க அம்மா திட்டுவாங்க. அது டேய் இரா, அவனை எப்படி கூப்பிடணும் தெரியும். தம்பி மிச்சம் தருவாங்கப்பா. வாங்க போலாம். வாங்க போ. ஹalleluya சொல்லுவோமா? ஹalleluya. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக 2 சாட்சிகளை நம்ம கேட்க போறோம். 2 சாட்சிகளை கேட்டு தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமென். டேய் என்னடா தலையும் புரியல காலும் புரியல, என்னடா இது? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம். நான் ஒரு ஆட்டோக்காரன். நான் வாழ்க்கையில திருமணம் ஆகாத முன்ன ஜாலியா இருந்தேன். அதே போல திருமணம் ஆயும் ஜாலிக்காக ஃப்ரெண்டுகளோட கூடி பின்பும் மனைவியோட நான் சந்தோஷமா இருந்ததில்லை. நண்பனோட தான் நான் சந்தோஷமா இருப்பேன். குடிப்பேன், போதை ஊசி, நாங்கள் என்ன செய்யணுமோ அதை செய்துருந்தேன். ஆனால் குடும்பத்தில் நிம்மதி இல்லை. எந்த நேரமும் நை 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 நைன்னு என் மனைவி பேசிக்கினே இருப்பா. நான் அதை கேட்க மாட்டேன். அப்படியே இருந்து அவங்கள அடிக்கிறதோ துன்பப்படுத்துறமா இப்படியே என் வாழ்க்கை போய் இருந்தது. ஒரு நாள் இதை போல தேவனை சொல்லி அறிவிக்கிற கூட்டம் வந்தது. அது எனக்கு தெரியாது. என் மனைவி அதுல போய் கலந்து ஜோம் பண்ணிக்கிறாங்க. அந்த பாஸ்டர்ட்ட சொல்லி, எங்க கணவர் இப்படி இருக்கிறாரு, எங்க குடும்பத்துல அந்த பிரச்சனையா இருக்குது ஐயா, நாங்க என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு எங்க மனைவி சொல்லி இருக்கிறாங்க. அவரு ஜோம் பண்ணி, மாமா நீ சர்ச்சுக்கு, உங்க கணவருக்கு தெரியாத கூட வா, அவரு உன்னை வானன்னு சொன்னாலும் நீ வாமா, 1 தடவை 2 தடவை வா, அப்புறம் நீ ஆண்டரை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா அப்புறம் உங்க கணவர் வருவாரு அப்படின்னு சொல்லி அவரு ஜோம் பண்ணிக்கிறாரு. ஆண்டவர் அதுல இருந்து ஒரு மாற்றத்தை, எனக்குள்ள குடிக்கிற பழக்கம் என்னை விட்டு போச்சு. போதை பொருள் பார்த்து அப்படியே இதெல்லாம் இருந்தேன். இதெல்லாம் என்னை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா விலகுச்சு. அப்புறம் என் மனைவியோட கூட சமாதானமா இருக்கணும்னு எனக்கு தோணுச்சு. போனேன். அப்படியே சர்ச்சுக்கும் போக ஆரம்பிச்சிட்டேன். கர்த்தர் இப்போ சமாதானமா, என் மனைவி, என் பிள்ளைங்க, சொந்த பந்தம் எல்லாம் சமாதானமா இருக்கிறோம். கர்த்தர் எங்களை விடுவித்து, எல்லா பழக்கத்திலிருந்து விடுவித்து ஆசீர்வாதமா வச்சுக்கிறாரு. நீங்களும் எந்த பழக்கத்துக்கு, ரகசிய பாவம், கோபம், சண்டை, எந்த பிரச்சனையா இருந்தாலும் பரவாயில்ல, தேவனை நீங்க ஏற்றுக்க. நம்ம ஏத்துக்கிறது சொல்ல சொல்ல உங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கும். ஆனா இங்க பணம் இல்ல, இறுதியும் தான் தேவை. தேவனை நோக்கி நம்ம அந்த பாரத்தோடு கூப்பிடும் போது தேவன் நம்ம தேவைகளை சந்தித்து விடுவித்து, எந்த ஆபத்துல இருந்தாலும் நம்மள ஒரு மனுஷனை உயர்த்துவாரு. அந்த தேவனை தான் நான் இப்போ அறிவிக்கிறேன். நீங்க அப்படியே வாங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹalleluya. எல்லாம் கரங்களை தட்டுவோமா? தேவ நாமம் மகிமைப்படும்படியாக ஒரு சாட்சி கேட்டிருக்கோம். இந்த சாட்சி மாத்திரமல்ல, இந்த சாட்சி கேட்ட அனைவரும் தேவனால் தொடப்படுவாங்க. இப்போ நம்ம திரும்பமாக தேவ நாமம் மகிமைப்படும்படியாக இன்னொரு சாட்சி கேட்க போறோம்.
ஸ்தோத்திரம். எங்கள் வீட்டுக்கார் ஒரு குடிகார ஆள், ரொம்ப குடிச்சிக்கினே இருப்பாருங்க. எவ்வளவோ அவருக்கு குடியை நிறுத்துறதுக்காக நான் என்னவோ செஞ்சு பார்த்தேன், குடியை நிறுத்தவே முடியல அவருக்கு. அப்புறம் நானும் சரி எங்கள் வீட்டு வழியாக எங்கள் ஊழியம் பண்ணுறவங்க வந்திருந்தாங்க எங்கள் ஊருக்கு. அந்த ஊழியக்கார் அவங்கக்கிட்ட சொன்னேன், இந்தமாரி எங்கள் வீட்டுக்கார் குடியை நிறுத்தவே முடியல, நானும் ஏதோ செஞ்சு பார்த்துட்டேன், குடியை நிறுத்தினா ஐயா கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். ஐயா அவங்களும் ஜெபம் பண்ணாங்க எங்கள் வீட்டுக்காருக்கு குடியை நிறுத்தணும்னு. அவரும் குடியை அப்படியே கொஞ்சமாக அப்படியே குடியை நிறுத்திட்டாரு அவரு. அப்புறம் கர்த்தருக்கு அவரு செஞ்ச நன்றி, அவரு ஒரு அற்புதம் செஞ்சார் ஆண்டவர். நானும் அவருக்காக எவ்வளோ செலவு பண்ணி எவ்வளோ இது பண்ணி எவ்வளோ கஷ்டப்பட்டேன். அங்கே போகிறோம் போட்டோம் அவர். அப்புறம் ஜபம் பண்ண பிறகுதான் அவர் குடியை நிறுத்த ஆரம்பிச்சாருங்க. ஆண்ட கர்த்தர் செஞ்ச அற்புதத்துக்கு நன்றி, கோடான கோடி ஸ்தோத்திரம். அப்புறம் அவரையும் அழைச்சிக்கிட்டு நான் இப்போ சபைக்கு போறேன். சபைக்கு வந்த பிறகு இன்னும் ரொம்ப நல்லா இருக்கிறாரு. அவர் கர்த்தருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். ஏய் அவனோட போக சொன்னேன். ஏய் நம்ம தான்டா சர்ச்சுக்கு பசங்களை கூட்டிட்டு வரோம், நம்ம தான் ஆத்துமா ஆயா. என்னடா நீ பாருங்க, பேசக்கூடாது, சபைக்குள்ள வந்தா பேசக்கூடாது, சரிங்களா? இப்ப நம்ம ஒரு செய்தி கேட்டோம் இல்லையா, தேவன் நாம மகிமைப்படும்படியாக இந்த நாளிலும் கூட அநேக குடிப்பழக்கத்தில் இருக்கிறவங்களை தேவன் கண்டிப்பாக மாற்றுவார் என்று நம்ம ஜெபம் பண்ணலாமா? இசப்பா மக்க நன்றி. இந்த நாளிலும் கூட கேட்ட 2 சார் அநேகருடைய தொடர்புக்காக நன்றி அப்பா. உங்களை கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் இயேசு நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. இதோட சபை நிறைவேறுது. இதோட அடுத்த வாரம் சபைக்கு கூடும், எல்லாரும் வாங்க. அம்மா நான் சர்ச்சுக்கு போனோமா, அதுல வந்து எல்லாம் சாட்சிலாம் சொல்றாங்க, அவங்க வீட்டை எல்லாம் சரியாயிடுச்சான். வா நீ நம்ம சர்ச்சுக்கு போலாம். என்னதான் அப்ப நீ எலுமிச்சை வாங்க போலியா? இவ்வளவு தூரம் சொல்லி நீங்க எலுமிச்சிட்டு வாமா சர்ச்சுக்கு போலான்ற. சரி வா ஏதோ சொல்ற, போய் பாப்போம். உங்க அப்பா நம்ம உள்ள வச்சு பூட்டு போட்டு வா. எப்பா ஒழுங்கா உட்காரு, முதல்ல பூட்டிடுறேன். பாஸ்டர் பாஸ்டர் கொஞ்சம் நில்லுங்க, கொஞ்சம் நில்லுங்க. எங்க அப்பா குடிச்சுனுங்கிறாரு, அதனால நான் வந்து இங்க சாட்சி கேட்டேன், அதனால தான் எங்க அம்மாவை கூட்டாந்துக்கிறேன். ஜாப் பண்ணுங்க பாஸ்டர். சரிம்மா. இப்போ நீங்க வந்து 2 சாட்சிகளை உங்க மகன் கேட்டிருக்காங்க. ஸோ உங்களை கூட்டு வந்திருக்காங்க அப்படின்னா மகன் கூட்டு வரல, இயேசப்பாவை உங்களை அழைச்சி கொண்டு வந்திருக்காங்க, சரிங்களா? அதாவது குடிப்பழக்கத்திலிருந்து மாற்றக்கூடிய ஒரே சக்தி இயேசுவால் மாற்றம்தான் முடியும். இங்க அநேக பேர் குடிப்பழக்கத்திலிருந்தும் அதை விட முடியாம இருக்காங்க. வேத வசனம் சொல்லுகிறது, தன் பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ தேவனிடத்தில் இரக்கம் பெறுவான் என்று சொல்லியிருக்காங்க. சோ நம்ம பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடணும். அதுக்காக நீங்க உங்க கணவருக்காக நீங்க ஜெபிக்கணும். இப்ப நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிப்போமா? என் தகப்பனே, இந்த நாளிலும் கூட வந்திருக்கும் தகப்பனே அப்பா, 2 மகன்களையும் தகப்பனே உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தேவன் தாமே ஒரு கணவரை மாற்றுங்க, சுகம் கொடுங்க தகப்பன் தாமே அப்பா. இது ஒரு பரிசுத்தமான குடும்பமாய் மாற்று போவதற்காக நன்றி. இந்த குடும்பத்தை தொடுங்க, இந்த கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசு நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். சரிங்கம்மா. சரி சரி. இந்தம்மா சாந்தி, நீங்க சம்பள காசு. என்ன திருந்துட்டாரு இவரு? ஜபம்னா நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. சாப்பிடுறீங்களாங்க? இதோ கை கால் அலம்பிட்டு வரேன், சாப்பாடு போட்டுமா. இப்ப எங்க அப்பா வந்து குடிச்சிட்டு இருந்தாரு. இப்ப நாங்க வந்து ஒரு 2 சாட்சி கேட்டதுனால தான் இப்ப வந்து எங்க அப்பா ரட்சிக்கப்பட்டதுனால இப்ப வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, எல்லா குடும்பமும் இதே மாதிரி தான் இருக்கும். நீங்க வந்து சர்ச்சுக்கு வாங்க, சரியாகும். அல்லேலூயா. அவங்க தகப்பனார் குடிச்சு வெறித்திருக்கும் போது சபைக்கு போன உடனே 2 சாட்சி கேட்டாரு, தன் தாயாருக்கு அறிவித்தாரு. ஊழியக்காரர் மூலியமாக கர்த்தர் அந்த குடும்பத்தை விடுதலையாக்கின ஒரு நாடகத்தை பார்த்தீங்க. இது நாடகம் மாத்திரமல்ல, உண்மையாகவே என் தேவனாகிய கர்த்தர் பாவத்தில் இருக்கிற விடுதலையாக்குறவர். காரணம் என்னவென்று சொன்னால், இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு மனுஷனுக்குள்ள பாவம் இருக்குமானா
அவன் பணமெல்லாம் விரயமாகும், அவன் சரீரமானது நாளுக்கு நாள் துக்கித்து உருவழியும், அவன் வாழ்க்கையே ஒரு சூன்யமாய் கேள்விக்குறியாக காணப்படும். உங்களுக்கு முன்பதாக ஒரு சாட்சியை சொல்லும்படியா விரும்புகிறேன். சென்னை பகுதியில் மதுரவாயில இருக்கிற செல்வம் என்கின்ற ஒரு குடிகாரர், அவங்க மனைவி பிள்ளைகள் எல்லாம் சர்ச்சைக்கு போவாங்க. இவரை சர்ச்சைக்கு கூட்டு போவாங்க. நீ போமா நான் வரேன்ட்டு போயிட்டு நல்லா குடிச்சிட்டு அந்த சர்ச்சை வாசலே படுத்துக்குவாரு. அவங்க மனைவி பக்கத்துல இருக்கிற ஒரு குழாயில போயிட்டு ஒரு குடத்துல தண்ணி எடுத்துட்டு வந்து அவர் தலைமையில ஊற்றி தேவாலயத்துல உட்கார வைப்பாங்க. பல நாளா அவர் குடித்து குடித்து இது போலதான் போயிட்டு சபையில குடிச்சிட்டு தான் உட்காருவார். இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அவங்க அம்மா அந்த அம்மா அவங்களுடைய துணைவியார் கண்ணீரோடு ஜெபம் பண்ணாங்க. இது போல கூட்டத்துல கர்த்தருடைய வார்த்தை கேட்டு இருக்கும் போது தேவ அபிஷேக தேவ வல்லமை இறங்கினது. அந்த பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டார். தேவ பிள்ளைகளே, அவருக்கு சொன்னாங்க, குடித்து கிட்னி ஈரல் எல்லாம் பாதிக்கப்பட்டு இருக்கிறது என்று சொன்னாங்க. ஐயா இப்ப எப்படி இருக்கிறீங்க சொன்னோனே, இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், கர்த்தருடைய ரத்தம் என் வாழ்வழியாய் போனது, என்னை கர்த்தர் முற்றிலுமாய் விடுதலையாக்கினார் என்று சாட்சி கொடுக்கிறார். இப்பவும் இன்னமும் உயிரோடு இருக்கிறார். சென்னையில ஸ்ரீபெரும்புதூர் பக்கத்தில் இருக்கிற இருங்கார்கோட்டை பகுதியிலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார். தேவ பிள்ளையே, பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நித்திய ஜீவன் என்று சொல்லுகிறது. ஆகவே இந்த தேவனாகிய கர்த்தர் பாவம், பிசாசின் கிரியை, மாந்திரிகம், பலவீனம், வியாதி இவைகள் எல்லாவற்றிலிருந்து என் தேவனாகிய கர்த்தர் விடுதலை தருகிறவர். காரணம் என்னவென்று சொன்னார், 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக நம்முடைய பாவங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே ரத்தத்தை சிந்தின ஒரே தெய்வம் யார் என்று சொன்னார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவருடைய ரத்தத்தை விசுவாசிப்பீர்களானா, அவரை நோக்கி கூப்பிடுவீர்களானா, உங்கள் பிள்ளைகள் மத்தியில் இருக்கிற குடி, உங்க கணவர் மத்தியில் இருக்கிற குடி, பலவிதமான பிரச்சனைகள், போராட்டங்கள், சண்டைகள் இவைகள் எல்லாவற்றிலிருந்தும் என் தேவனாகிய கர்த்தர் விடுதலையாக்குவார். ஆகவே கர்த்தரை விசுவாசிங்க, உங்கள் வாழ்க்கையிலும் என் தேவனாகிய கர்த்தர் அற்புதம் செய்வார். ஜெபிப்போம். கிருபை தேவனே, நாங்கள் உம்மை துதிக்கிறையா. இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, பாவம் ஒரு மனுஷனை அழிவுக்கு நேரம் வழிநடத்தையா, உம்முடைய ரத்தத்தை ஊற்றுவீராக, பரிசுத்தப்படுத்துவீராக, ரட்சிப்பீராக, சமாதானம் தருவீராக. ஆண்டவரே சுகப்படுத்துங்கப்பா. இயேசு நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட்.